அனைவருக்கும் வணக்கம். முடிஞ்சால் முடியும்னு சொல்லியும் இல்லைனா முடியாதுன்னு பட்டுன்னு சொல்லிடுவாங்க இந்த துலாம் ராசிக்காரங்க. யாரையும் எதுக்காகவும் காக்க வைக்க மாட்டாங்க. ஒருத்தரை காக்க வைக்கிறது இவங்களுக்கு பிடிக்கவும் பிடிக்காது. நீதிக்கு முன் அனைவரும் சமம் என்பதற்கேற்ப ஒரு பக்கம் சாதகமாகவும் மறுபக்கம் பாதகமாகவும் நடந்து கொள்ளாமல் ஒரே நிலையை கடைபிடிக்கக்கூடியவங்க தான் இந்த துலாம் ராசிக்காரங்க. இவங்களுக்கு இந்த ஏப்ரல் மாத ராசி பலன் எப்படி அமைஞ்சிருக்கு, வியாபார ரீதியாக, தொழில் ரீதியாக, குடும்பம், குழந்தைகளுக்கு எப்படி அமைஞ்சிருக்குன்னு சொல்லியும், எந்த தெய்வத்தை வழிபடணும், என்ன பரிகாரம் செய்யணும், இந்த வீடியோவில் விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் எப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய இஷ்ட தெய்வம் என்னன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக பதிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நடப்பு 2026ஆம் ஆண்டின் ஏப்ரல் மாத குறிப்பிடத்தக்க கிரகநிலை மாற்றங்கள் சந்திக்குது. குறிப்பாக ஏப்ரல் 2ஆம் நாள் நிகழும் செவ்வாய் பயிற்சி, ஏப்ரல் 14ஆம் நாள் நிகழும் சூரியன் பயிற்சி போன்றவை குறிப்பிடத்தக்க திருப்பங்களை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரப்போகுது. வேத ஜோதிட கணிப்புகள் படி நடப்பு ஏப்ரல் மாதம் புத்துணர்ச்சி கொண்டு வரும் ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு. தனிநபரின் ஆற்றலை மேம்படுத்தும், அவர்களின் இலக்கை நோக்கி பயணிக்க உத்வேகம் அளிக்கும், உள்ளுணர்வுகளின் வலிமையை அதிகரிக்கும், நல்வாழ்வுக்கு உதவும் வழிகளை காண்பித்து தரும்னு நம்பப்படுது. இந்த மாதம் நிகழும் வானியல் மாற்றங்கள் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள அனைத்து ராசியினருக்கும் தனித்துவமான பலன்களை கொண்டு வரும்னு கணிக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு தங்கள் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கும் ஒரு காலமாக இது பார்க்கப்படுது. உறவில் நீங்கள் கடைபிடிக்கும் நேர்மை நேர்மறையான திருப்பங்களை கொண்டு வரும். உறவில் காணப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் மனஸ்தாபங்களுக்கு முடிவு கொண்டு வரும். குழந்தை பாக்கியம் தொடர்பான நற்செய்திகளும் உங்களை தேடி வரும். நம்பிக்கையோடு இருங்க. மேலும் தொழில் மற்றும் உத்தியோக ரீதியாக எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாத கிரக பயிற்சி பணிபுரியும் நிபுணர்களுக்கு மிகுந்த ஆதிக்கத்தை அளிக்குது. 6ஆம் வீடு என்பது சேவை வீடாகும். யோகக்காரகனான சனியும் செவ்வாயும் இங்கே இணைகிறதால அலுவலகத்தில் உள்ள அனைவரும் உங்கள் உறுதியையும் செயல்திறனையும் கண்டு வியப்படைவாங்க. தடைப்பட்ட அல்லது சிக்கலான திட்டங்களை முடிக்கிறதுல நீங்கள் முன்னிலை வகிப்பீங்க. உங்களுக்கு எதிராக சதி செய்கிறவங்க கூட தலை வணங்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாவாங்க. ஏப்ரல் 14 அன்று 11ஆம் அதிபதி சூரியன் 7ஆம் வீட்டில் உச்சம் பெறுவதால் பணியிடத்தில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். உயர் அதிகாரிகளிடமிருந்து உங்களுக்கு முழு ஆதரவு கிடைக்கும். இருந்தாலும் 9ஆம் அதிபதி புதன் நீச்சம் பெற்றிருக்கிறதால அதிர்ஷ்டத்தை விட உங்கள் கடின உழைப்பே உங்களை பாதுகாக்கும் அப்படிங்கிறத நினப்பில் வச்சுக்கோங்க. மற்றவங்களோட விஷயங்களில் நீங்கள் தலையிடாமல் உங்கள் வேலையில் மட்டும் கவனம் செலுத்தினா பதவி உயர்வு உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். மேலும் வணிகம் மற்றும் சுய வேலைவாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொழில் உரிமையாளர்களுக்கு இது ஒரு வளர்ச்சி காலமாக அமையப்போகுது. 11ஆம் அதிபதியான சூரியன் 7ஆம் வீட்டில், அதாவது தொழில் வீடு உச்சம் பெறுவது ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம்தான். இது உங்களுக்கு அரசாங்க டெண்டர்கள், முக்கிய வாடிக்கையாளர்கள் அல்லது பன்னாட்டு நிறுவனங்களிடமிருந்து ஒப்பந்தங்களை கொண்டு வரும். உங்கள் பிராண்டின் மதிப்பு 10 மடங்கு பெருகும். இருந்தாலும் ஒரு சிறிய எச்சரிக்கை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 7ஆம் அதிபதி செவ்வாய் 6ஆம் வீட்டில் நோய் சச்சரவுகளின் வீடு இருக்கிறதால லாப பங்கீடு தொடர்பாக வியாபார பங்காளிகளோட சிறு கருத்து வேறுபாடுகள்லாம் ஏற்படலாம். எல்லாம் என்னால் தான் நடக்குதுங்கிற நினைப்பு, அகங்கார உணர்வு எழக்கூடும் உங்களுக்கு. இதை நீங்கள் கட்டுக்குள்ளே வச்சுருந்தா உங்கள் வியாபாரம் தடையில்லாமல் சீராக நடக்கும். நிதி மற்றும் செல்வம் ரீதியாக எப்படி அமைஞ்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா, பொருளாதார ரீதியாக இந்த மாதம் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் காணப்பட்டிருக்கு. 2ஆம் அதிபதியான செல்வத்தின் வீடு செவ்வாய் 6ஆம் வீட்டில் இருக்கிறதால பழைய கடன்களை நீங்கள் தீர்ப்பதற்கான வழிகளை காண போகிறீங்க. நீங்கள் கொஞ்சம் கண்டிப்போட செயல்பட்டால் மற்றவர்களுக்கு கொடுத்த கடன்லாம் மீட்கப்படுங்க. ஏப்ரல் 14 அன்று உச்சம் பெற்ற சூரியன் உங்கள் லக்னமான 11ஆம் அதிபதியை நேர் பார்வையோடு பார்க்குறதால எதிர்பாராத செல்வ வரவு உறுதி செய்யப்படுது. மேலும் ஏப்ரல் 19 அன்று லக்னாதிபதி சுக்கிரன் 8ஆம் வீட்டில் தனது சொந்த ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறதால உங்கள் வாழ்க்கை துணை மூலமாகவோ அல்லது காப்பீடு, மூதாதையர் சொத்துக்கள் வடிவிலோ திடீர் நிதி ஆதாயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. உடல் நலம் மற்றும் நல்வாழ்வு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நோய்களை குறிக்கும் 6ஆம் வீட்டில் சனி மற்றும் செவ்வாயின் செல்வாக்கு இருக்கிறதால உங்கள் உடல் நலத்தையும் நீங்கள் கவனிக்கணும். பழைய நோய்களை குணப்படுத்த சரியான மருந்தை நீங்கள் கண்டறிஞ்சாலும் கூட அதிகப்படியான உடல் சூடு, வயிற்று எரிச்சல் அல்லது தசை வலிகளால் நீங்கள் அவதிப்பட நேரிடலாம். லக்னாதிபதி சுக்கிரன் 8ஆம் வீட்டில், அதாவது ரிஷபம், தனது சொந்த ராசியில் இருக்கிறதால உங்களுக்கு மிகுந்த பாதுகாப்பு அளித்து ஆயுள் அதிகரிக்கும்.
இருந்தாலும் 7ஆம் வீட்டில் இருந்து உச்சம் பெற்ற சூரியன் உங்கள் லக்னத்தை நேர்பார்வையோட பார்க்கறது உங்கள் கோபத்தையும் இரத்த அழுத்தத்தையும் அதிகரிக்கும். தவறாமல் தண்ணி குடிக்கணும். உங்கள் கண்கள் மற்றும் சிறுநீரகங்களை பராமரிக்கிறது அறிவுறுத்தப்படுது. மேலும் குடும்பம் மற்றும் தனிப்பட்ட உறவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கணவன் மனைவியின் வீடான 7ஆம் வீட்டில் சூரியன் உச்சம் பெற்று இருப்பதும், எதிரிகளின் வீடான 6ஆம் வீட்டில் 7ஆம் அதிபதி செவ்வாய் இருக்கிறதும் உங்கள் திருமண வாழ்க்கையில் கடுமையான ஈகோ மோதல்களையும் அதிகார போராட்டங்களையும் ஏற்படுத்தும். நான் சொல்கிறத கேட்கணும் என்ற மனப்பான்மை கணவன் மனைவிக்கிடையே தவறான புரிதல்களுக்கு வழிவகுக்கும் விதமாக அமையும். ஒருவருக்கொருவர் தனிப்பட்ட சுதந்திரம் கொடுக்கிறது மிகவும் முக்கியம். 9ஆம் வீட்டில் குருவின் சஞ்சாரம் உங்கள் தந்தையிடமிருந்து ஆதரவை வழங்கும். ஏப்ரல் 19க்கு பிறகு 8ஆம் வீட்டில் சுக்கிரனின் சஞ்சாரம் உங்கள் வாழ்க்கை துணையுடனான உடல் ரீதியான நெருக்கத்தை அதிகரித்து பழைய சண்டைகளை தீர்த்து ஒரு காதல் சூழ்நிலையை உருவாக்கும். 5ஆம் வீட்டில் உள்ள ராகு சில சமயங்களில் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் குறித்து தேவையில்லாத கவலையை ஏற்படுத்தும். கல்வி மற்றும் மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 5ஆம் அதிபதியான கல்விஸ்தானம் சனி 6ஆம் வீட்டில் இருப்பதாலும் 9ஆம் அதிபதியான புதன் நீச்சம் பெற்றிருப்பதாலும் உங்கள் படிப்பில் கடுமையான போட்டியை நீங்கள் எதிர்கொள்ளணும். இருந்தாலும் 6ஆம் வீடு போட்டித் தேர்வுகளுக்கு அதிபதியாக இருக்கிறதால இரவு பகலும் கடினமாக படிப்பீங்க. குரூப் மற்றும் சிவில் சர்வீஸ் போன்ற தேர்வுகளில் அபாரமான வெற்றியை நீங்கள் அடைவீங்க. நீங்கள் சோம்பலை துறந்து முறையான திட்டத்தோடு படிக்கணும். உங்கள் 6ஆம் வீட்டில் சனி மற்றும் செவ்வாய் இருக்கிறதால எதிரிகளை வெல்வதற்கும் போட்டித் தேர்வுகள் அல்லது சட்ட விஷயங்களில் வெற்றி பெற்று வருவதற்கும் இது ஒரு சக்தி வாய்ந்த காலகட்டமாக இருக்க போகுது. மேலும் 7ஆம் வீட்டில் உச்சம் பெற்ற சூரியனால் ஏற்படும் அகங்காரத்தை குறைக்கவும் 6ஆம் வீட்டில் உள்ள கிரகங்களின் முழுமையான சுப பலன்களை பெறவும் இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். உங்கள் லக்னாதிபதி சுக்கிரனின் பலத்தை நிலைப்படுத்தவும் 8ஆம் வீட்டு தடைகளை தடுக்கவும் வெள்ளிக்கிழமைகளில் கனகதாரா ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்யுங்க அல்லது லட்சுமி தேவியை வழிபாடு பண்ணுங்க. உங்கள் திருமண வாழ்க்கையில் உள்ள அகங்காரத்தை குறைக்க ஏப்ரல் 14ஆம் தேதி முதல் காலையில் சூரியன் பகவானுக்கு அர்கயம் அதாவது நீர் சமர்ப்பித்து உங்கள் தந்தையை மதிப்போடு நடத்துங்க. மேலும் 6ஆம் வீட்டில் உள்ள செவ்வாய் மற்றும் சனியால் ஏற்படும் கோபம் மற்றும் நிதானமின்மையை கட்டுப்படுத்த ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஹனுமன் சாலிசாவை பாராயணம் செய்யுங்க. இது உங்களுக்கு நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க. மேலும் வாழ்க்கை துணையின் ஆதரவால் வெற்றுக்கனியை ருசிக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மனசில் தெளிவு உண்டாகுங்க. ஆக்கப்பூர்வமான யோசனைகள்லாம் தோன்றும். கடித போக்குவரத்து அனுகூலமான பலனை தரும். பயணம் லாபகரமாக இருக்க போகுது. வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு பங்குதாரர்களோட ஆலோசனை செய்து வியாபாரத்தை மேற்கொள்வது கூடுதல் லாபம் கிடைக்க வழி செய்யும். மேலும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சக பணியாளர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளோட ஆலோசனை செய்து முக்கிய முடிவுகள்லாம் எடுக்கிறது நன்மை தருவதாக இருக்கும். குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை காணப்படும். வாழ்க்கை துணை உங்களுக்கு பல விதத்திலும் உதவிகள்லாம் செய்வாங்க. உறவினர் வருகை இருக்குங்க. அவர்களை நிதானமாக பேசுவது நல்லது. அனுபவபூர்வமான அறிவு திறனை உபயோகித்து எதிலும் வெற்றி காண்பீங்க. பெண்களுக்கு உங்களது செயல்களுக்கும் மற்றவர்களின் ஆதரவு கிடைக்குங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. மேலும் மாணவர்களுக்கு பெற்றோர் ஆசிரியர் கூறியபடி செயல்படுவது கல்வியில் வெற்றி பெற உதவும். மனோதைரியம் கூடும். கலைத்துறையினருக்கு எதிர்பார்த்தபடி வரவுகள் இருக்கும். வெளிநாடு செல்வதற்கு வாய்ப்புகள் வந்து சேரும். மருத்துவ செலவுகள் குறைய போகுது. அரசியல் துறையினருக்கு கடந்த காலத்தில் உங்களை விட்டு சென்றவர்கள் விரும்பி வந்து உங்களை சேருவாங்க. உறவுகள் பலப்பட போகுது. தொலைபேசி தொடர்பு மூலமாக சிலர் புதிய தொழில் ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி லாபம் தேடும் முயற்சியில் ஈடுபடுவாங்க. மேலும் மனசில் உறுதி பிறக்கும். உங்களுக்கு எடுத்த முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். எதிர்பாலினத்தரால் நன்மை உண்டாகும். வீண் செலவுகள் உண்டாக வாய்ப்பு இருக்குது. வீட்டை விட்டு வெளியில் தங்க கூட நேரிடலாம். குடும்ப நிம்மதி குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருங்க. கணவன் மனைவிக்கிடையே மனம் வருந்தும்படியான நிலை ஏற்படும். வீடு வாகனங்களுக்கான செலவுகள் கூடும். பிள்ளைகளுக்காக கூடுதலான இங்கே உழைக்க வேண்டியதாக இருக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுல தடுமாற்றம் உண்டாகும். லாபம் குறையக்கூடும். பயணம் மூலமாக சாதகம் கிடைக்கும். கடித போக்குவரத்து நன்மை தரும் விதமாக அமையும். வியாபாரம் தொடர்பான நெருக்கடிகளை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். புது வியாபாரம் தொடர்பான காரியங்கள்லாம் சாதகமாக முடியும்.
உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நீண்ட நேரம் பணியாற்ற வேண்டியதாக இருக்கும். பொறுப்போடு செயலாற்றுவது நல்லதுங்க. புதிய பொறுப்புகள்லாம் சுமையாக வரும். அடுத்தவர் செயல்களுக்கு பொறுப்பேற்காமல் தவிர்க்கிறது நல்லது. அலுவலகத்தில் பணம் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருங்க. பெண்களுக்கு எதிர்பார்த்தபடி காரியங்கள்லாம் நடந்து முடியும். செலவுகள் அதிகரிக்கும். பயணம் செல்ல நேரிடுங்க. மற்றவர்களுக்காக நீங்கள் பொறுப்புகளை ஏற்பதை தவிர்க்கணும். மாணவர்களுக்கு கவன தடுமாற்றம் ஏற்படாமல் பாடங்களை படிக்கிறது நல்லது. பொறுப்புகள்லாம் கூட போகுது. மேலும் சித்திரை நட்சத்திரம் 3-4 பாதக்காரர்களுக்கு இந்த மாதம் உங்களின் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபிட்சமும் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும். உற்றார் உறவினர்கள் அன்பும் ஆதரவும் மகிழ்ச்சி அளிக்கும் விதமாக உங்களுக்கு அமைய போகுது. மேலும் இந்த மாதம் நட்சத்திர அதிபதி செவ்வாயின் சஞ்சாரத்தால் குடும்பத்தில் இருக்கிறவங்களை அனுசரித்து போகிறது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளிகள் குறைய வாய்ப்பு இருக்குது. பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றிய சிந்தனை அதிகரிக்குங்க. எந்த காரியத்திலும் ஈடுபடும் முன்னாடி திட்டமிட்டு செயல்படுறது நல்லது. பணவரத்து தாமதப்படலாம். மேலும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் தடைப்பட்ட சுப காரியங்கள்லாம் தடபுடலாக கைகூடி மகிழ்ச்சியை ஏற்படுத்த போகுது. சிலருக்கு தொலைதூரங்களில் இருந்தும் நல்ல செய்திகள் வரப்போகுது. பொருளாதார நிலை சிறப்பாக இருந்தால் கடன்கள் அனைத்தும் குறைந்து சேமிப்பு பெருக போகுது. மேலும் இந்த மாதம் காரிய வெற்றிக்கு தேவையான உதவிகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பாராத செலவுகள் உண்டாகும். சொத்து மனை சம்பந்தமான காரியங்களில் தடை தாமதம் ஏற்படலாம். வீண் பயம் ஏற்படுங்க. ஏற்கனவே செய்த காரியங்களுக்கான பலனை நீங்கள் அடைய வேண்டியதாக இருக்கும். வீண் வழக்கு விவகாரங்கள்லாம் வரலாம். மேலும் விசாகம் நட்சத்திரம் 1-2-3 பாதக்காரர்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தில் மரியாதை கூடும். உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பு இருக்கும். கணவன் மனைவிக்கிடையில் மனம் விட்டு பேசி எடுக்கும் முக்கிய முடிவுகள் நன்மை தரும் விதமாக அமையும். பிள்ளைகள் நலனில் அக்கறை காட்டுவீங்க. மேலும் இந்த மாதம் எச்சரிக்கையாக நீங்கள் செயல்படுறது நல்லது. வெளிநாட்டு பயண வாய்ப்புகள்லாம் வரலாங்க. சிலர் வெளியூர் பயணம் செல்வாங்க. எதிர்பாலினத்தரோட பழகும்போது கவனமாக இருங்க. மனசில் தெம்பு உண்டாகும். மகிழ்ச்சி அதிகரிக்கும். மேலும் பரிகாரமாக நீங்கள் வைஷ்ணவி தேவியை வழிபட்டு வர நோய்கள் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும். பணவரத்து கூடும். மேலும் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமைகளில் மாரியம்மனை வணங்க எல்லா பிரச்சனைகளும் தீரும். குடும்ப ஒற்றுமை ஏற்படும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருந்திருக்கணும் நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.